வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளருடைய தேர்வு முடிவுகள் எல்லாமே வெளியிட்ருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, என்னுடைய பெயர் சேர்க்கப்படலை சார், என்னுடைய பெயர் நம்பர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்ட்டு ஃபெயில் ஆனவங்க பார்த்திங்கன்னா, மார்க் எனக்கு என்னுடைய மார்க் நான் எவ்வளோ வாங்கினேன் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது என்ன அப்டேட் வந்திருக்கு? டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட்டு சொன்ன தேதியில் நடத்துவாங்களா? அதை பற்றி எல்லாமே வீடியோவில் பார்க்குறக்கும் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் வெளியிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 இல்லை 1 மாதம் கண்டிப்பாக ஆகணும். அதன் பிறகு மட்டும்தாங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நடத்துகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா February 5ஆம் தேதியே ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நாங்கள் நடத்துவோம் அப்படின்ட்டு ஒரு அரசாணை வெளியிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிப்ரவரியில் ஒரு 10 தினங்கள் தள்ளி போகுவதற்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு சொன்ன தேதியிலிருந்து 10 நாட்கள் தள்ளி செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சொன்ன தேதியில் நடத்துவாங்களான்றதை விட ஒரு 10 நாள் மாணவர்கள் செல்வங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க உடல் ரீதியாக அவங்கள தயார்படுத்தி கொண்டு இருக்க இந்த பொங்கல் விடுமுறைன்றதுனால பெருசாக யாருமே அதில் டைம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்த 10 நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான நாட்கள். அதனால் பொங்கல் விடுமுறையை கழித்து அந்த 10 தினங்கள் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு February 15ஆம் தேதிக்கு மேலே நடத்தினா நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பாஸ் பண்ண மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பியும் சில முக்கிய முடிவுகளை வெளியிடுவாங்கன்றதை எதிர்பார்க்கலாங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் மார்க்கு 69ங்க. ஸோ எந்த டைம் மதிப்பெண்கள் இருந்தால் பொது ஜென்ரலுக்கு 50 to 55 ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 45 to 50, எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 40 to 45, எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 40 to 45, எக்கனாமிக் கடை வீக்கஸ்ட் செக்ஷனுக்கும் 45 50, பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்யூட் விடோவாக இருந்தால் 30 35, இதில் பிஎஸ்டிஎம் இருந்தால் 40க்கு மேலே இருந்தாலே போதும். இந்த மதிப்பெண்கள் இருந்தால் உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நிச்சயமாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் சரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபெயில் ஆனவங்களுடைய லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வார இறுதி ஜனவரி 20 மற்றும் 21, 22 தேதிகளில் எதிர்பார்க்கலாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.